السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم أو كما قال الله عز وجل. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: والموت نصيحة الساكنة أو كما قال عليه الصلاة والتسليم. صدق نبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்துரைக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்துரைக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்ந்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹு தஆலா உலகத்திலே வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துஆவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் மௌத்தையே நீ மறந்து இங்கு வாழலாகுமா என்றதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். பூமியில் தடம் பதித்திருக்கும், பகுத்தறிவை பெற்றிருக்கும், அல்லாஹுவால் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கும் அல் குர்ஆன் அகிலத்தின் அழகிய படைப்பு, உயரிய படைப்பு என்று அறிமுகப்படுத்தும் மனித சமூகம் பல்வேறு கனவுகளோடு, பல்வேறு ஆசைகளோடு, பல்வேறு சிந்தனைகளோடும் யோசனைகளோடும் கற்பனைகளோடும் தன் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறது, கடத்தி கொண்டிருக்கிறது. கனவுகளும் ஆசைகளும் யோசனைகளும் சிந்தனைகளும் கற்பனைகளும் இவைகள் அனைத்தும் நிலையானதா, நிரந்தரமானதா என்றால் இல்லை என்று சொல்லும் மனித சமூகம் இவைகள்தான் தன் வாழ்வின் இலக்கு என்று வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மையில் வேடிக்கையாக இருக்கிறது. இறைவன் தன் திருமறையிலே பதிவு செய்கிறான்: வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் பிரம்மாண்டமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். நிரந்தரமான வாழ்வு, நிலையான வாழ்வு, நிரப்பமான வாழ்வு என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லா மத்தாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பது சொற்ப காலம்தான். இந்த உலகம் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் உங்களை ஏமாற்றிவிடும் என்பதை இறைவன் தன் திருமறையில் பதிவு செய்து காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயன்படாத இந்த உலகத்திற்கு பாடுபடுகிற மனிதன், ஏமாற்றும் இந்த உலகிற்கு உழைக்கிற மனிதன், நிலை இல்லாத உலகிற்கு, இந்த உலகத்தில் நிலையான வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோம் என்று பொருளாதாரத்தையும் பணங்களையும் காசுகளையும் வாகனங்களையும் வீடுகளையும் வாரி வாரி சம்பாதிக்கிற மனிதன் கொஞ்ச நேரம் கூட நின்று யோசிக்க தவறிவிட்டான் என்பது உலகத்தை பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய யதார்த்தமான உண்மை. இந்த உலக வாழ்க்கையில், இந்த உலகத்தில் கடந்த காலங்களில் பல்வேறு மனிதர்கள் வாழ்ந்து மறைந்து விட்டார்கள். நிகழ்காலத்தில் பல்வேறு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் வரும் காலங்களில் பல்வேறு மனிதர்கள், வருங்கால சந்ததிகள் வாழ இருக்கிறார்கள். எந்த மனிதர்களையாவது மரணம் விட்டு வைத்ததா என்றால் இல்லை என்பதுதான் உலகத்தின் நிதர்சனமான உண்மை. யாரையும் விட்டு வைக்காது, யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமானவர்கள் அல்ல. உலகத்தில் ஒருவர் நிரந்தரமாக
நிலையாக வாழ்வதற்கு தகுதியானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நம் உயிருக்கும் மேலான உயிரினும் உயிரான உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மட்டும்தான். அவர்களை கூட மரணம் முத்தமிட்டிருக்கிறது என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். உலகத்தில் எந்த மனிதனும் நிலையாக நிரந்தரமாக வாழ முடியாது என்பதை அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுடைய வரலாற்றில் வரிகளிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. உலகத்தில் நாம் பரவலாக பார்க்கிறோம், மரணத்திற்கு வயது நிர்ணயம் அல்ல, மரணத்திற்கு சின்சியாரிட்டி நிரந்தரம் அல்ல. உலகத்தில் நாம் பார்த்தால் தந்தைக்கு முன்னால் மகன் மரணித்து விடுகிறான், மகனுக்கு முன்னால் தந்தை மரணித்து விடுகிறார்கள், கணவனுக்கு முன்னால் மனைவி, மனைவிக்கு முன்னால் கணவன். நல்லவர்கள் உலகத்தில் சீக்கிரம் போய் சேர்ந்து விடுகிறார்கள், கெட்டவர்கள் கொஞ்சம் தாமதமாக, கெட்டவர்கள் தாமதமாக, நல்லவர்கள் சீக்கிரமாக, பெரியவர்கள் சிறியவர்கள் என்று சீனியாரிட்டி பார்க்காமல் இந்த உலகத்தில் மரணம் அவர்களை வந்து தீரும் என்பதை உலகத்தை மனிதர்களை பார்த்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் நிலையாக வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. சுருங்க சொல்வதானால் இந்த உலகம் இரண்டு வரிகளை நாம் இந்த உலக வாழ்க்கையை சுருக்கிவிடலாம். ஒன்று, வரவேற்கிறோம், மற்றொரு பக்கம் வழி அனுப்புகிறோம். ஏதாவது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா பேரு வச்சு அந்த பிள்ளையினுடைய காதிலே பாங்கு சொல்லி அந்த பிள்ளைக்கு நாம் தேனை வைத்து அல்லது நல்ல பழங்களை கொடுத்து அந்த பிள்ளைகளை ஒன்று இந்த உலகம் வரவேற்கிறது, இல்லை என்றால் வழி அனுப்புகிறது. அவர்கள் இறந்து விட்டால் அவர்களை வழி அனுப்பிவிட்டு நாம் வந்து விடுகிறோம். வரவேற்பதும் வழி அனுப்புவதும் தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பதை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் மிக அழகாக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொல்லுவார்கள், மரணத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்காதீர்கள், அதே சமயத்தில் மரணம் உங்களை வந்து அடைந்தால் மனநிறைவோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் நமக்கு புரிகிறது, உலகத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது, நஷ்டங்கள் வருகிறது, இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி வருகிறது, பல்வேறு இடையூறுகளும் இடைஞ்சல்களும் மனிதனின் வாழ்வில் அப்பப்போது வந்து கொண்டுதான் இருக்கிறது. இது என்னடா வாழ்க்கை, வாழ்றதை விட மௌத்தா போயிட்டா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லக்கூடாது. உலகத்தில் வாழ்வதை விட, பல்வேறு நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிப்பதை விட உலகத்தை விட்டு போய் சேர்ந்துட்டா நல்லா இருக்குமே என்று நீங்கள் மரணத்தை கேட்க வேண்டாம், ஆசிக்க வேண்டாம், யாசிக்க வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் மறுபக்கத்தில் மரணம் உங்களை வந்து அடைகிற பொழுது அதை நீங்கள் அணைத்துக் கொள்வதற்கு எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் தயாராக இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். என்றால் வந்தால் மரணத்தை வரவேற்கிற அளவிற்கு நம்முடைய அமல்கள் வலுவானதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நபிமொழியிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், உலகத்தில் இறைவன் 2 உபதேசிய உலகத்தில் அல்லாஹ் விட்டு வச்சிருக்கிறான். கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, மனிதனின் பகல் காலங்களில் இரவு காலங்களில், நல்ல நேரத்தில் கெட்ட நேரத்தில், எல்லா நிலைகளிலும் 2 உபதேசி உலகத்தில் மனிதர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறது. நம்ம கேட்கலனாலும் பரவாயில்ல, அதனின் உபதேசத்தை நிறுத்துவதே இல்லை. 2 உபதேசி, ஒன்று பேசக்கூடிய உபதேசி, மற்றொன்று மௌனமான உபதேசி. பேசக்கூடிய உபதேசி என்ன? அல் குர்ஆன் என்றார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பேசக்கூடிய உபதேசி அல்லாஹ் குர்ஆனை ஏன் வச்சிருக்கிறான் அப்படின்னா, குர்ஆன் பேசிக்கொண்டிருக்கிறது, மனிதனே இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானதல்ல, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒரு நாள் நீ மரணத்தை சுவைக்க வேண்டும், எல்லாம் மௌத்தா போயிட்டாங்க, ஒரு நாள் நீ சந்தூக்கிலே இன்றைக்கு தூக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறாய், ஒரு நாள் அந்த சந்தூக்கிலே நீ படுத்திருப்பாய். மண் தோண்டுவதற்கு இன்றைக்கு நீ பணம் கொடுக்கிறாய், ஆனால் உனக்கே மண் தோண்டுவதற்கு, பள்ளம் தோண்டுவதற்கு மற்றவர்கள் பணம் தருவார்கள்.
நீ இன்றைக்கு ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிறாய், ஒரு நாள் உன்னை குளிப்பாட்டுவார்கள். குர்ஆன் பேசுகிறது, நீ இன்றைக்கு அவர்களுக்கு கஃன் இடுகிறாய், ஒரு நாள் கஃன் உனக்கு அணிவிக்கப்படும். இது குர்ஆன் மனிதர்களுக்கு பேசுகிற உபதேசமாக அல்லாஹ் குர்ஆனை வைத்திருக்கிறார். இது மட்டும்தான் குர்ஆன் பேசுதா? அல்லாஹுடைய ரஹ்மத்து விசாலமானது, அல்லாஹ் கருணையாளன். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நீங்கள் தூரமாகி விட வேண்டாம் என்று சொல்லுகிற அதே குர்ஆன் மறுபக்கத்தில் அல்லாஹ்வுடைய பிடி கடுமையானது. வல்லாஹு ஷதீதுல் இகாப், அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கு இருக்கிறது. நேர்த்தியாக நேர்மையாக இறைவன் கேட்பான். அந்த கேள்வி கணக்கில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அல்லாஹ்வை யாரும் ஏமாற்றி விட முடியாது. அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டும் யாரும் மறைந்து விட முடியாது என்று குர்ஆன் பேசுகிறது என்றால், கணியத்திற்குரியவர்களே, மனிதர்களுக்கு அப்பப்போது குர்ஆன் உபதேசம் செய்து கொண்டே இருக்கிறது. இது பேசக்கூடிய உபதேசியாக குர்ஆன் இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் முன்வாழ்ந்த சமூகத்தினுடைய வரலாறுகளை சொல்கிறான். ஏன் சொல்லணும்? அதை சொல்வதற்கான தேவையில்லையே என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அந்த முன் வாழ்ந்த சமூகத்தினுடைய வரலாறுகளை ஏன் இறைவன் சொல்கிறான் என்றால், அவர்கள் ஏன் அழிக்கப்பட்டார்கள், எதனால் அழிக்கப்பட்டார்கள், எந்த பாவத்தினால் அழிக்கப்பட்டார்கள் என்பதை இந்த உம்மத்து புரிந்து தன் வாழ்வை வெற்றியின் பாதையில் செலுத்த வேண்டும் என்பதற்குத்தான் முன்னுள்ள சமூகத்தினுடைய வரலாறுகளை இறைவன் சொல்லி மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறான் என்றால், குர்ஆன் பேசுகிற உபதேசியாக இந்த உலகத்தில் இருக்கிறது. கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் கியாமத்து நாள் வரை குர்ஆன் தன் உபதேசத்தை நிறுத்தப் போவதில்லை. பேசிக்கொண்டே இருக்கும், உபதேசம் செய்து கொண்டே இருக்கும். மற்றொன்று மௌனமான உபதேசி. மௌனமான உபதேசினா என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் மௌத்து நசீஹத்து சாக்கினா, மரணம் இருக்கிறதே மௌனமான உபதேசி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மரணம் மௌனமான உபதேசி. மனிதன் ஒரு ஜனாசாவை பார்க்கிற பொழுது, ஒருவரின் மையத்தை பார்க்கிற பொழுது, அவர் மையத்தாகி கிடக்கிறார், அவரின் தீதாரை பார்க்கிற பொழுது பல்வேறு சிந்தனைகள் வருகிறது. எப்படி வாழ்ந்த மனுஷன், எப்படியெல்லாம் இருந்தார், நல்ல திடகாத்திரமான உணவை சாப்பிட்டார், 100 வருடங்களுக்கு மேலே இவங்க அத்தா வாழ்ந்தார், இவரும் 100 வயசு மாதிரி இருப்பாருன்னு நினைச்சோம், நல்ல உழைக்கக்கூடிய மனிதர், நல்ல ஆரோக்கியமாக இருந்தார் என்றெல்லாம் பல்வேறு சிந்தனைகள் ஜனாசாவை பார்க்கிற பொழுது, மையத்தை பார்க்கிற பொழுது ஆயிரம் சிந்தனைகள், ஆயிரம் யோசனைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் வருகிறது என்றால், அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மௌத்து நசீஹத்து சாக்கினா, மரணம் இருக்கிறதே மௌனமான உபதேசி. ஒவ்வொரு ஜனாசாவும் ஒவ்வொரு மையத்தும் ஆயிரம் உபதேசங்களை செய்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால், 2 உபதேசிகளை உலகத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனிதர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். ஏன் தெரியுமா? 2 உபதேசிகளும் மனிதர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். உலகத்தினுடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. உலகத்தில் நீங்கள் நிரந்தரமாக வாழப்போக்கூடியவர்கள் அல்ல. ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நீங்களும் இறைவனை சந்திப்பதற்கான தயாரிப்பை செய்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அல் குர்ஆனும் ஜனாசாவும் நமக்கு உபதேசம் செய்கிறது என்றால் மனிதன் யோசித்து பார்க்க வேண்டும். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் யாரையும் விட்டு வைக்கார். ஒருவர் ஏழையாக இருக்கிறார், எந்த விதமான சுகங்களையும் அனுபவிக்கவில்லை. அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்பாரு, யா அல்லாஹ் நல்ல வாழ்க்கையை கொடு, பரக்கத்தான வாழ்க்கையை கொடு, நிம்மதியான வாழ்க்கையை கொடு, விசாலமான ரிஸ்கை கொடு என்று இறைவனிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பார். ஆனால் எந்த விதமான சுகத்தையும் இவர் அனுபவிக்கவில்லை என்பதற்காக வேண்டி ஒரு 2-3 வருடங்கள் கொஞ்சம் கூட வாழட்டும் என்று மரணம் அவர்களை விட்டு வைக்கார். ஏழையாக இருக்கட்டும், எஜமானனாக இருக்கட்டும், நல்லவர்களாக இருக்கட்டும், கெட்டவர்களாக இருக்கட்டும், நல்லவங்களை பார்த்தீங்கன்னா நல்லவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். பூமியில் படைப்பினங்களுக்கும் எந்த விதமான இடையூறுகளையும் தரமாட்டார்கள். படைத்த இறைவனுக்கு மாறு செய்யாமல் வாழ்வார்கள். சரி, இவர் தான் நல்லவராக இருக்கிறாரே, இன்னும் ஒரு 5 வருஷம் இவர் வாழட்டும், இவர்னால மக்கள் பயன்பெறட்டும் என்றெல்லாம் கிடையாது. மரணம் வந்துவிட்டால் யாரையும் அந்த மரணம் விட்டு வைக்காது. வந்தால் அந்த மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்பது உலகத்தினுடைய யதார்த்தமான உண்மை.
அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு ஜனாசாவும் ஒவ்வொரு மையத்தும் மனிதர்களுக்கு ஆயிரம் உபதேசங்களை செய்கிறது, பல்வேறு உபதேசங்களை செய்கிறது. அந்த உபதேசங்களை பெற்றுக்கொண்டு மனிதன் உடனடியாக அதை மறந்து விடுகிறான் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் உண்மை நிலையும் அதுதான். உலகத்தில் மனிதன் ஜனாசாவை பார்க்கிற பொழுது, மையத்தை பார்க்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கும் ஒரு நாள் இப்படித்தானே, நம்மளையும் ஒரு நாள் இப்படித்தானே குளிப்பாட்டுவாங்க, இப்படித்தானே தூக்கிட்டு போவாங்க, இப்படித்தானே பள்ளத்தில் போட்டு நம்மளை மண்ணை போட்டு மூடுவாங்க என்ற அந்த பயமும் அச்சமும் உள்ளத்தில் வருகிறது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அதை அவன் மறந்து விடுகிறான் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் யோசித்து பார்க்கிறோம். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உடல் நலம் இல்லாமல் வீட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மகள் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நலம் விசாரிப்பதற்கு வருகிறார்கள். தந்தையை, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்க பயப்படாதீங்க, நீங்க ஆரோக்கியமா தான் இருக்கிறீங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் காலை எழுந்திருக்கிற பொழுது ஃப்ரெஷ்ஷா எழுந்திருக்கணும்னு நினைக்கிறான். இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். காலையில் எழுந்திருக்கும் போதே காலை வணக்கம், குட் மார்னிங் என்றெல்லாம் பல்வேறு வார்த்தைகளை, வாழ்த்துக்களை சொல்லி அவனின் நாட்கள் துவங்குகிறது. ஆனால் மனிதன் யோசிக்க மறந்துவிட்டான். எதை தெரியுமா? மரணத்தை. மரணம் எந்த அளவுக்கு சமீபமாக இருக்கிறது என்றால், ஒவ்வொரு மனிதனும் செருப்பை அணிகிறான். அந்த செருப்பின் வாரை விட சமீபமாக மரணம் அந்த மனிதனிடத்தில் இருக்கிறது என்பதை மனிதன் மறந்துவிட்டான் என்று ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். என்றால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதன் மறக்கக்கூடாத ஒன்று உலகத்தில் இருக்கிறது என்றால் மரணத்தை மட்டும்தான். மரணத்தை மறக்கவும் முடியாது, உலகத்தில் யாராலும் மறுக்கவும் முடியாது. எவ்வளவு பெரிய ஆளாயிருந்தாலும், எத்தனை பாதுகாப்புகள் இருந்தாலும், அவனுக்கான தவணை வந்துவிட்டால் அவன் புறப்படுவதற்கு தயாராக வேண்டும் என்று குர்ஆன் பேசுகிறது. அல்லதி ஜமஅ மாலம் வஅத்ததா. உலகத்தில் மனுஷன் சம்பாதிக்கிறான், எப்படிலாம் சம்பாதிக்கிறான். குர்ஆன் பேசுது, அல்லதி ஜமஅ மாலம் வஅத்ததா, சேர்த்து வைக்கிறான் பொருளாதாரத்தை. வெறுமன காசுக்களாக, பணங்களாக மாத்திரம் சேர்த்து வைப்பதல்ல, இடங்களாக, நகைகளாக இவன் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் நினைப்பிட சேர்த்து வைக்கிறான் தெரியுமா? அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததா யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹலதா. இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழப்போகிறோம் என்று நினைப்பில் மனிதன் பொருளாதாரத்தை, பொருட்களை, பணங்களை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் எதுவும் இவனுக்கு நிரந்தரம் இல்லை என்பதை மனிதன் புரிய மறந்து விட்டான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. 1,00,000 ரூபாய் நம்மக்கிட்ட இருக்குது, அல்லது 1 கோடி நம்முடைய வீட்டில் வச்சிருக்கிறோம்னா, நாளைக்கே மௌத்தா போயிட்டா அந்த 1 கோடிக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. இவர் சம்பாதிச்சிருப்பாரு, கஷ்டப்பட்டிருப்பாரு, அந்த 1 கோடியை திரட்டுவதற்கு பல்வேறு முயற்சிகளையும் பல்வேறு நேரங்களையும் செலவழித்திருப்பார். ஆனால் நாளைக்கே மரணம் அடைந்து விட்டால் அந்த 1 கோடியிலிருந்து ஒரு கட்டை எடுத்து நமக்கான கஃன் இடுவார்கள், நமக்கான களியை ஏற்பாடு செய்வார்கள், நமக்கான பாயை வாங்குவார்களே தவிர கண்ணியத்திற்குரியவர்களே, அதிலிருந்து நமக்கான ஒரு பேப்பர் கூட நம்முடைய பங்கு இல்லை என்பதை மனிதன் இந்த உலகத்தில் அறிந்து கொண்டு புரிந்து கொள்ள வாழ வேண்டும் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. மரண சிந்தனை இந்த உலகத்தில் மனிதனை பக்குவப்படுத்துகிறது. அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு நீங்க 70 முறையாவது மரணத்தை நினையுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு மரணத்தை பற்றி பேசினா, நல்ல வீடுகளில், மங்களகரமான வீடுகளில், நிகழ்ச்சியினுடைய வீடுகளில் மௌத்தை பற்றி பேசினா, அல்லது குர்ஆனுடைய ஆயத்துக்களை தொழுகையில் ஓதினால், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று தொழுகையில் ஓதினா, நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போகலான்னு நினைச்சேன், இன்னும் ஹஜ்ரத் அபசுகுணமா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தொழுகையில் ஓதித்தாரே, அந்த காரியம் விளங்குமா, அந்த காரியம் நடக்குமா என்று மனிதன் நினைக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி அல்ல. எல்லா நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா நிமிடங்களிலும் மரணத்தை நினைக்க வேண்டும் என்றார்கள் அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
மரணம் மனிதனை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஆனால் மனிதன் மட்டும்தான் மரணத்தை மறந்து விட்டான் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்களே, யா அல்லாஹ், எல்லா மலக்குமார்களையும் நான் பார்த்துட்டேன், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்தையும் நான் பார்க்கணும்னு ஆசை இருக்குது யா அல்லாஹ் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் அதற்கான அனுமதியும் தருகிறான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டாங்க. என்னை பார்க்கணும்னு சொன்னீங்களாமே, அல்லாஹ் அனுப்பி வச்சா என்று முன்னால் வந்து நிற்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள், உங்களை சாதா சீதாவா பார்க்கணும்னு ஆசை இல்லை, உயிர் வாங்குகிற பொழுது எந்த தோற்றத்தில் வருவீர்களோ அந்த தோற்றத்தில் உங்களை சந்திக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். அவங்க போயிட்டு ரூஹு வாங்கும் போது எந்த வேடத்தில் இருப்பார்களோ அந்த உடையை அணிந்து கொண்டு வருகிறார்கள். அழகிய தோற்றத்தோடு நல்ல நறுமணமான ஆடைகளோடு உயர்தரமான சுவர்க்கத்தினுடைய அந்த ஆடைகளை அணிந்து கொண்டு வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்து நின்று சொன்னாங்க, நான் இப்படித்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரூஹ வாங்குவேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இது நீங்க நல்லவங்களுக்கு வாங்குறதுக்கான அடையாளம். கெட்டவர்கள், பாவிகள், இறைவனை மறுத்தவர்கள், இறைவனுக்கு பிடிக்காதவர்களாக இருந்தால் நீங்கள் எப்படி ரூஹை வாங்குவீர்கள்? அந்த தோற்றத்தை நான் பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, தேவையில்லாத வேலை உங்களுக்கு வேண்டாம், அது உங்களுக்கு செட் ஆகாது, அந்த தோற்றம் உங்களுக்கு தேவையில்லை. இல்லைன்னா அல்லாஹ் இடத்துல அனுமதி கேட்டுட்டேன், நீங்க போய் அந்த வடிவத்தில் வாருங்கள். அந்த தோற்றத்தில் ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் வருகிறார்கள். அந்த தோற்றத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மத்தியில் வர்ணிக்கிற பொழுது நாயகத்தினுடைய முகங்கள் மாறி போனது. கோபத்தில் சில பேருடைய கண்ணை பார்க்கலாம், கண்ணில் நரம்பு இருக்குதே அது கூட நமக்கு தெரியும், அது போல கண் நரம்புகள் எங்களுக்கு தெரிந்தது என்று இக்ரிமா ரலியல்லாஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிற இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள். நாயகத்தினுடைய முகெல்லாம் மாறி போயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்கள் எல்லாம் குளமாகிவிட்டது, தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அந்த தோற்றத்தை ரசூல் எங்களுக்கு வர்ணிக்கிற பொழுது உடலெல்லாம் நடுங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்த தோற்றத்தை எங்களுக்கு வர்ணிக்கிற பொழுது நாயகத்தினுடைய உடலெல்லாம் நடுங்குகிறது. நாங்கள் அஞ்சினோம், நாங்கள் பயந்தோம், ரசூலுக்கு ஏதோ ஆகிடுச்சோன்னு நாங்கள் பயந்தோம். ஆனால் இன்றைக்கு மௌத்தை குறித்து பல்வேறு வார்த்தைகள், நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் விபத்தில் கொடூரமாக மரணிக்கிறார்கள். நம்முடைய கண்ணுக்கு முன்னால் நேரடியாகவோ அல்லது போட்டோக்கு இமேஜ்களின் மூலமாகவோ நாம் அதை பார்க்கிறோம், நம்முடைய காதுகளில் அதை கேட்கிறோம். ஆனால் கேட்டுவிட்டு பார்த்துவிட்டு கடந்து சென்று விடுகிறோமே தவிர அந்த மரணத்தினுடைய கொடூரம் நம் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். வருத்தமாக இருக்கிறது. திருத்தம் செய்ய வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வர்ணிக்கிறார்கள். உடம்பெல்லாம் நடுங்குகிறது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல வந்து நின்ற பொழுது அந்த விகாரமான கொடூரமான தோற்றத்தை பார்த்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மயங்கி கீழே விழுந்தவங்க மீண்டும் சுயநினைவு வருவதற்கு, மீண்டும் சரியான நிலை வருவதற்கு ஒரு வார காலம் தேவைப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கான நிகழ்ச்சியாக சொல்லித் தருகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். மரணம் எந்த அளவிற்கு கொடூரமானது, கொடுமையானது. ஆனால் இன்றைக்கு அதை மறந்து மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் குர்ஆனும் ஹதீஸும் மீண்டும் 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 நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. கணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு நபர்களுக்கும் தவணை இருக்கிறது, அஜல். அந்த அஜல் வந்துவிட்டால் எந்த ஒரு மனிதராலும் அந்த மனிதனை காப்பாற்ற முடியாது. நம்ம உலகத்தில் பார்க்குறோமா இல்லையா? நல்லதாங்க இருந்தாரு, உடனடியாக மரணித்துட்டார். நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்தாரு, அவருக்கெல்லாம் மரணம் வரும்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல. காலையில் நல்ல முறையில் தான் ஃபோன் பேசினாரு, ஆனால் அவருக்கு கூட மரணம் வந்து விட்டது என்று உலகத்தில் மனிதன் எங்கே ஆச்சரியப்படுகிறானோ அங்கே மரணம் அந்த மனிதனை வந்து முத்தமிடுகிறது என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். உலகத்தில் அல்லாஹ் நேரத்தை நிர்ணயம் செய்து விட்டான், இடத்தை நிர்ணயம் செய்து விட்டான்,
காலத்தை அதற்கான காரணத்தை நிர்ணயம் செய்து விட்டான். ஒரு சின்ன புண்ணு தாங்க மூத்தா போயிட்டாரு, சளிரா இருந்துச்சு மூச்சு வாங்க முடியல மௌத்து, லைட்டா காய்ச்சல் இருந்துச்சு மௌத்தா போயிட்டாரு. ரொம்ப ஃபீவர், இதுக்கு முன்னாடிலாம் ஒரு வாரம் போய் பெட்ல இருந்தார், அப்பெல்லாம் மௌத்து இல்லை. ஒரு சின்ன ஃபீவர், ஒரு இரும்பல், ஒரு மேல் மூச்சு வாங்கிச்சு மௌத்தா போயிட்டாரு. உலகத்தில் அதற்கான காரணங்களை நம்மால் தேடி பார்க்க முடியவில்லை. நான் சொல்ல வருகிற செய்தி, மரணம் எந்த நேரத்தில் நமக்கு வரும், எந்த நிலையில் வரும், எந்த நிமிடத்தில் வரும் என்று அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். முடிவு செய்யப்பட்ட ஒன்றுக்கு அல்லாஹ் முடிவாகிட்டான் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்திற்கு மனிதன் வருத்தப்படாமல் கவலைப்படாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் அல் குர்ஆன் அதை ஆச்சரியமாக கேட்கிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் நம் கவனத்தில் வைக்க வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மாமேதை, கல்வியினுடைய மாமேதை. மதீனாவில் தான் தன் வாழ்க்கையை அவர்கள் கழித்தார்கள். ஒவ்வொரு நாளும் மதீனாவில் தான் இருப்பார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேராசை, நம்ம மௌத்தா போனா மதீனாவில் தான் மௌத்தா போகணுண்டு. ஒவ்வொரு நாளும் ரசூலின் மீது அவர்கள் எந்த அளவுக்கு முஹப்பத் வச்சிருந்தாங்கன்னா, ஒவ்வொரு நாள் இரவும் தூங்குவார்கள். காலையில் விழிக்கிற பொழுது அந்த தூக்கத்தில் ரசூலை கனவில் காணாத நாட்கள் இல்லை. அந்த அளவிற்கு மாபெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள் இமாம் அவர்கள். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் ஒரு நாள் கனவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அல்லாஹ் நமக்கும் அந்த நசீபை தருவானாக. ஆமீன். ரொம்ப பலகீனமா இருக்குது பாருங்க எந்த அளவுக்கு. நான் கணியத்திற்குரியவர்களே, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் கனவுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க. வந்த உடனே மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கேட்டாங்க, மதீனாவை விட்டு வெளியே போறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா வெளியே எங்கேயாவது மௌத்து வந்துட்டா நான் என்ன செய்யறது, அதனால நான் எப்போ மௌத்தா போவேன், எந்த இடத்துல மௌத்தா போவேன்ற அந்த விஷயத்தை மட்டும் நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் சுதாரிச்சுட்டு வெளியே எங்க போனாலும் உள்ள வந்துடுறேன், மதீனாவுக்குள்ள வந்துடுறேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விரல்களை இப்படி காட்டிவிட்டு மறைந்து விட்டார்கள். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு ஒன்றும் புரியல, இன்னும் சொல்ல வராங்க என்று. அந்த காலத்திலே வாழ்ந்த கனவுக்கு விளக்கம் தெரிந்த இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கனவுல பார்த்தேன், நான் இது மாதிரி கேட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டிவிட்டு மறைந்து விட்டார்கள். என்னன்னு எனக்கு புரியல. அப்பதான் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் சொன்னார்கள், 5 விஷயம் அல்லாஹ் மட்டும்தான் அறிந்தவன். இந்த 5 விஷயம், மறுமை எப்பொழுது வரும், மழை எப்பொழுது பெய்யும், ஒரு மனைவியினுடைய அந்த கற்பத்தில் ஆனா பெண்ணா அந்த விந்து இறைவன் மட்டும்தான் அறிந்தவன். அதையெல்லாம் தாண்டி நாளை என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. உலகத்தில் எத்தனையோ பேர் நீங்க அடுத்த வருஷம் நல்லா ஓஹோன்னு இருப்பீங்க, ஆனா அடுத்த வருஷத்துக்குள்ள அவர் மௌத்தா போயிடுறாரு. நாளை என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு மனிதனும் எங்கே மரணிப்பான் என்பது அந்த ரகசியத்தை இறைவன் மட்டும்தான் அறிந்தவன். குர்ஆன் அந்த 5 விஷயங்களை சொல்கிறது. 5 அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்கிறது, அகிலத்தில் யாருக்கும் தெரியாது என்ற அந்த கனவுக்கான விளக்கத்தை நமக்கு இமாம் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் நிச்சயம் சத்தியம் என்பதை விளங்கி உலகத்தில் வாழ வேண்டும் என்பதை இந்த வரலாற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர்கள் ஒரு பாதையின் வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு வாலிபர் வந்து அல்லாஹ்விடத்தில் நிரப்பமான நிறைவான அதிகமான ஞாபகத்துகளை நீங்கள் எனக்கு ரப்பிடத்தில் கேட்டு பெற்றுக் கொடுங்கள் என்று அந்த வாலிபர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க, யா அல்லாஹ், இவருக்கு ஞாபகத்தை நீ கொஞ்சம் அதிகமாக கொடு. அதிகம்னா எப்படி? ரொம்ப அதிகமாக கொடு யா அல்லாஹ், நிரந்தரமாக கொடு, நிரப்பமான பாக்கியங்களை இந்த வாலிபருக்கு நீ கொடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் சொன்னா, மூசாவே உங்களுடைய துவா ஒப்புக்கொள்ளப்பட்டு விட்டது, நீங்க அவரிடத்தில் சொல்லிடுங்க. அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த வாலிபரிடத்தில் சொல்கிறார்கள். மறுநாள் காலை அந்த வாலிபரை சந்திப்பதற்காக வேண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் வருகிற பொழுது அந்த வாலிபர் மையத்தாக இருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், நிரப்பமான நியாமத்தை அவர் கேட்டாரே, இவரை நீ மௌத்தா கிட்டியே, அந்த நியாமத்தை அனுபவிக்க முடியாம இவர் மௌத்தா போய் கிடக்கிறாரே. அல்லாஹ் சொன்னா, நிரப்பமான நிரந்தரமான பாக்கியங்கள் வேண்டுமென்றால் அதை உலகத்தில் தர முடியாது, அதை மறுமையில் மறு உலகத்தில்
சுவனத்தில் தான் தர முடியும் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு விளக்கம் சொன்னான் என்பதை வரலாறுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, 2 நாட்களாக நம்முடைய இணையதளங்களில் வாட்ஸ்அப்களில் வந்து கொண்டே இருக்கிற செய்தி என்ன தெரியுமா? ஒரு பெண் பிள்ளை 7 வயதை நிரப்பமாக அடைந்திருக்கிற அந்த பெண் பிள்ளை பலஸ்தீனத்திலே இருக்கிறது. கண் தெரியல. தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்கிறது, பாப்பா எனக்கு கண்ணு தெரியல, நீங்க பக்கத்தில் இருக்க பேசுறீங்க, உங்களை என்னால் பார்க்க முடியவில்லை, எனக்கு கண் தெரியவில்லை, அந்த அதிர்ச்சியில் என்னுடைய பார்வையை நான் இழந்து விட்டேன். அந்த சின்ன பிள்ளை சொல்லுது, பெண் பிள்ளை 7 வயதை நிரப்ப பெற்றிருக்கிற அந்த பிள்ளை சொல்லிவிட்டு தன்னுடைய தந்தையிடத்தில் சொல்கிறது, உங்களை என்னால் பார்க்க முடியவில்லை, ஆனால் சுவனத்தை என் கண்ணுக்கு முன்னால் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதை மட்டுமல்ல, சுவனத்தினுடைய ஆறுகள், குர்ஆன் சுப செய்தி சொல்கிறது, அந்த ஆறுகளை என்னுடைய கண்ணுக்கு முன்னால் நான் பார்க்கிறேன். அதோடா நான் எந்த மாளிகையில் வசிக்கப் போகிறேனோ, எந்த மாளிகையில் நான் சுற்றி விளையாடப் போகிறேனோ, தந்தையே அந்த மாளிகையை என் கண்ணுக்கு முன்னால் நான் பார்க்கிறேன் என்று அந்த உறுதியான ஈமானோடு, உயரிய ஈமானோடு, அந்த ஈமானிய உணர்வோடு அந்த பிள்ளை சொல்கிற அந்த செய்தி நம்முடைய வாட்ஸ்அப்புகளில் வருகிறது என்றால் உண்மையில் நம்முடைய ஈமானை அதை தூண்டுகிறது என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் சொல்ல வருகிற செய்தி, ஒவ்வொரு ஆளுக்கும் மரணம் மௌத்து நிச்சயம். ஆனால் அந்த மரணத்திற்கு முன்னால் நாம் என்ன தயாரிப்போடு இருக்கிறோம், அந்த மரணத்தை சந்திப்பதற்கான வலுவும் வலிமையும் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று குர்ஆன் ஹதீஸ் மீண்டும் 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 நம்மை பார்த்து இந்த வினாவை தொடுக்கிறது என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, மரணத்திற்கு முன்னால் இறைவனுக்கு முன்னால் மண்டியிட்டு மன்றாடி உலகத்தில் மனிதர்களாக அல்ல புனிதர்களாக வாழ வேண்டும். அந்த மரணத்தை நாம் சந்திக்கிற பொழுது ஈமானிய வலுவோடு வலிமையோடு சந்தித்து வாழ்ந்து சிறக்க வல்லோனல்லா வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.